வணக்கம். எங்களோட அடுத்த ட்ரிப் இந்த எஜுகேஷன் ட்ரிப்பில் ஆக்சுவலாக கடைசியாக நாங்கள் இங்கே தான் வந்தோம். இது முடித்த உடனே இங்கே ஒரு 2-3 டேஸ் இருந்தோம். அதுக்கு அடுத்தது சென்னை தான். ஸ்பிரிச்சுவலுக்கு பேர் போன ஒரு இடம். இந்த இடத்துக்கு போனால் சோஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாணவர்களுக்கு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அப்படி அது என்ன இடம், எந்த இடத்துக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்திருந்தோம்னா திருவண்ணாமலை தாங்க. ஸோ திருவண்ணாமலையில் என்ன அப்படி சோஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறது? சோஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் திருவண்ணாமலையில் எந்த ஊரில் வேணாலும் பண்ணலாம். பட் நாங்கள் ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தோன்னா 14 கிலோமீட்டர் நம்ம நடக்கலாம், புதிய புதிய மனிதர்களை சந்திக்கலாம், நிறைய சின்ன சின்ன சிறு தொழில்களை பண்ணிகிட்ருக்க மனிதர்களை நம்ம சந்தித்து அவங்க அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் தானே. ஸோ அதுக்காக தான் அந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா, யாரோ ஒரு மனிதன் அவர்கிட்ட போய் பேசி பழகணும். அவங்கக்கிட்டேருந்து பேசி பழகி அவங்க அறிமுகப்படுத்துகிற இன்னொரு நண்பர்கிட்ட போய் பேசி பழகணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு நண்பர், இப்படின்னு ஒரு செயினாக போகும். ஸோ முதல் நாங்கள் சந்தித்த மனிதன் யாருன்னா ராஜா சிங்கம். எங்களுடைய மாணவர்கள், அதாவது என்னோட கோர் டீம், அவங்க போயிட்டு அவர்கிட்ட பேசி பழகினாங்க. அவர்கிட்ட பேசி பழகி அவருடைய சக்ஸஸ் என்ன, அவர் எந்த அளவுக்கு அவரோட வளர்ச்சி இருக்குது, அவரோட சொந்த ஊர் எங்கே, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவர் மூலியமாக அடுத்து பயணித்த ஒரு மனிதன் யார் கான்டாக்ட் கிடச்சதுன்னா, அவர் பேர் தண்டபாணி. அங்கே திருவண்ணாமலையில் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் இருந்த நாட்கள் பார்த்திங்கன்னா அவரோட ஆட்டோவில் தான் அதிகமாக ட்ராவலும் பண்ணோம். ஸோ அவர் லோக்கலில் நல்லா ட்ராவல் பண்ணுறதால ஒவ்வொரு சின்ன விஷயமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த இடத்துல ஒரு சாட்டர்டே சண்டே எவ்வளோ ஜனம் வருவாங்க, தமிழ்நாடை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க பர் டேக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக அங்கே நிறைய பார்க்குறதால அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ப்ளஸ் அவரும் எங்களுடைய மாணவர்களை பார்த்து ஆச்சரியமும் பட்டார். ஏன்னா வெளியில் வந்தால் ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க, நீங்கள் என்ன வாழ்வியல் கல்வின்னு புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். சந்தோஷம். தண்டபாணி அண்ணாக்கு உண்மையாகவே ஒரு பெரிய நன்றியை தான் சொல்லணும். அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணார். பட் தண்டபாணி அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ண ராஜா சிங்கம், அவருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்கே குக் பண்ணி சாப்பிட்றதுலேருந்து ஒரு சின்ன சின்ன கடைங்க எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே போய் அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றது எல்லாத்தையுமே கைட் பண்ணது ராஜா சிங்கம் சார் தான். ஸோ இந்த காணொலி மூலயமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தென் தண்டபாணி அண்ணா மூலயமா நாங்கள் அடுத்து யாரை போய் சந்திச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேம் ஒரு வித்தியாசமான நேம். அதுக்காகவே பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணோம். அவங்க நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பேர் வேண்டா. எஸ், விமன் நேம். அது வேண்டான்னு ஒரு பேர் கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக தண்டமணி அண்ணா அங்கே போய் கூப்பிட்டு போனாங்க. அவங்களோட உரையாட ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. ஃபேமிலிக்காக சாட்டர்டே சண்டே கூட லீவ் கூட எதிர்பார்க்காம, வீக் ஆஃப் கூட எதுவும் எதிர்பார்க்காம, ஃபேமிலி நல்லா இருக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கிறாங்கன்றதுக்காக உழைக்கிறாங்க. ஸோ வேண்டான்றது தமிழ் பேரா இல்லை அந்த பேர் எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு, இதெல்லாம் நாங்கள் கேட்கும்போது வேண்டான்றது ஒரு ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி ரீஜியனில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. அதை வீடியோவில் எல்லாருமே சொல்ல முடியல. பட் அந்த நேம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் கேட்டேன், எப்படி இந்த நேமோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு. பழகிடுச்சு, அவ்வளோதான், ஆன்சர் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்புறமா தான் தெரிஞ்சது, ஃபுல்லாக பேசி முடித்த பிறகு வேண்டா ஆக்சுவலாக தண்டபாணி அண்ணாவுடைய ஒய்ஃப்ன்றது. ஸோ நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேருடைய பேர அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம். அங்கேருந்து நாங்கள் பயணித்து அடுத்த புதிய மனிதன்கிட்ட சந்திக்கும் போது சதீஷ்னு அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கார். அவர் இந்த காலுக்கெலாம் பார்த்திங்கன்னா லாங் டைம் நடக்கிறவங்களுக்கு பெயினாக இருந்தால் ஒரு
மிஷின் மசாஜ் பண்ணுற மிஷின்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஷாப் வந்து வச்சு இருந்தாங்க. ஐ மீன் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அவர் அண்ணாமலையாரை பற்றியும் கிரிவல பாதையை பற்றியும் அங்கே இருக்கிற மக்களுடைய மனசை பற்றியும் ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா பிறந்து வளர்ந்ததெல்லாம் அவங்க அந்த ஊர் தான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய இதுவே நமக்கு ஒன்றுமே வந்து தெரியாது, நம்ம தெருவை பற்றி தெரியாது. ஆனால் இங்கே இருக்க பப்ளிக்கில் வந்து ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் வேணும். அதுதானே சோஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. அப்படி இருக்கிறவங்க தானே மக்களை போய் அதிகமாக பார்த்து மக்களுடைய மனசு அதிகமாக புரிஞ்சுக்கிறவங்க தானே நல்ல தலைவர்களாக உருவாக முடியும். அதை வெறும் ஒரு புக்கிலேயே நாங்கள் வந்து பார்த்து படிங்கன்னு சொல்கிறதால லீடர்ஷிப் குவாலிட்டி வளருமானா வளரும், ஆனால் எந்த அளவுக்கும் தெரியாது. அதுக்கு பலதரப்பட்ட மக்களை போய் சந்திக்கும்பொழுது நிச்சயமாக அவங்களால ஒரு நல்ல லீடராக வர முடியல. அதுதான் எங்கள் நோக்கம். ஸோ அந்த மாதிரி இந்த திருவண்ணாமலையில் வித்தியாசமான நிறைய மனிதர்களை சந்தித்து அதுக்கடுத்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் நாங்கள் வந்து பயணித்தோம். அங்கேயும் பெரிய ப்ளஸ் என்னென்னா வெயிலே இல்லை, நல்ல மழை சாரல் மட்டும்தான் இருந்துச்சு. அழகாக அதிலே நடந்து போயிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த நாள் கடைசியாக மலை மேலே ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸ்கந்த ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு ஸ்கந்த ஆசிரமத்திலேருந்து அங்கே தவம் பண்ணிவிட்டு போகிற வழியெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நாய்ங்கெல்லாம் வந்தது. அப்புறம் குரங்கு நிறைய இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு மலை மேலே ட்ரெக்கிங் ஏறுறது. பூராவும் ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் வேறு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து புது அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அங்கே போய் தவம் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக அப்படியே ரமணர் ஆசிரமத்தில் இறங்கி ரமணர் ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு இப்படியே இந்த எஜுகேஷன் ட்ரிப்பு, தியானம், தவம், நிறைய மனிதர்களுடைய சந்திப்பு, அளவான உணவு, ஆரோக்கியமான உணவு, இப்படியே போச்சுங்க ஒரு வாரத்துக்கு மேலே. ஸோ இந்த அளவுக்கு வந்து எங்கள் கூட என்னோடய டீமை வந்து அனுப்பிவிட்ட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய நன்றி தான் நான் வந்து சொல்லணும். அத்தனை நாள் அமுச்சு விட்டுருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த டீம் வந்து அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க தான் எனக்கு டெஸ்டிமோனியல். இவங்களை கொண்டு போய் சர்வைவ் பண்ண முடிஞ்சதுன்னா புது புது ஊருக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வரலாம். நான் வெறும் வாயில் போய் சொன்னால் நல்லா இருக்காது. அதுக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போனால் அந்த யாராவது ஒருத்தரில் 5 பேர் வந்தாங்க. 5 பேருமே வந்து கேர்ள்ஸாக அமைஞ்சாங்க. எல்லாருமே செம சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு கோர் டீம் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் கல்வியை எங்களுடைய எல்லா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த ஆண்டுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு இது ஸ்கூல் ஃபார் சேஞ்சில் படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்த வருடம்லாம் எப்படின்னு தெரியல. இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு இதை தரணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அடுத்து நாங்கள் போக போகிற ஊர் எது, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த காணொளியில் நான் கண்டிப்பாக சொல்கிறோம். ஸோ எப்பவும் போல் உங்களுடைய சப்போர்ட்ஸ், உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க. எல்லோரும் நல்லா லைஃப்பில் வந்து ஒரு யூனிக்காக வரணும். பிரபஞ்சத்துடைய குழந்தைகளாக எப்போவுமே வந்து வளம் வரணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கும். நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.